மார்வலுக்கு எப்போவுமே ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கிறது தான் ஸ்பைடர்மேன். காமிக்ஸ்லேயும் சரி, கேம்ஸ்லேயும் சரி, மூவிஸ்லேயும் சரி, ஸ்பைடர்மேன் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அது மினிமம் சக்ஸஸ் கேரண்டியை கொடுக்கும். மற்ற சூப்பர் ஹீரோஸை காட்டிலும் ஸ்பைடர்மேனோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ரொம்பவே ஹை லெவலான ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஆனால் இவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர், மார்வலோட ஃபேஸாக இருக்கிற இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் மார்வல் கிட்ட கிடையாது. இந்த ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் மார்வல் கிட்ட இப்போ இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம். அதாவது பேக் இன் 1990s காமிக்ஸோட சேல்ஸ் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. அதாவது யாருமே காமிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே காமிக்கல. அந்த டைமில் தான் நிறைய மூவிஸ் வர்றதுனால காமிக்ஸ் வாங்கி படிக்கிற அளவுக்கு பீப்புளுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதிகமாக சேல்ஸ் ஆகிற பேட்மேன், ஸ்பைடர்மேன் காமிக்ஸ் கூட சேல்ஸ் ஆகிறது நின்றுடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் பேட்மேன்ஸுக்கு வந்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்லேயே மார்வலும் சில படங்கள் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த படங்கள் மோஸ்ட்லி ஃபெயிலியர்ஸாக தான் இருந்தது. அண்ட் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிறதும் கிடையாது. மார்வல் ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஐடியாவோடு வந்திருக்கிறாங்க. அந்த ஐடியா தான் மார்வல் ஸ்டுடியோஸோட முக்கியமான கேரக்டர்ஸோட ஃபிலிம் ரைட்ஸை மட்டும் மற்ற ஸ்டுடியோஸ்க்கு விற்கிறது. அந்த மாதிரி விற்கப்பட்டவங்க தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், பிளேட், ஹல்க் அண்ட் எக்ஸ்மேன் அண்ட் நேமோரோட ரைட்ஸை கூட விற்றுட்டாங்க. அந்த மாதிரி வந்தது அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படங்களும் அண்ட் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸும். மார்வல் கடைசியாக சோனி கிட்ட போய் ஒரு நல்ல ஆஃபர் வைக்கிறாங்க. அதாவது அவங்களோட எல்லா அவெஞ்சர்ஸ் கேரக்டரையும் வாங்கிக்க சொல்லி. ஆனால் சோனி எங்களுக்கு ஸ்பைடர்மேன் கேரக்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு மொத்தம் $10 million கொடுத்து 900 கேரக்டர்ஸ் அவர் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸை வாங்கிக்கிட்டாங்க. பண கஷ்டத்தில் இருந்த மார்வல் வேறு வழி இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணி ஒரு 3 முக்கியமான கிளாஸாக வைக்கிறாங்க. அதுக்கு தான் 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்பைடர்மேன் மூவி கண்டிப்பாக சோனி கொடுத்தே ஆகணும். அதாவது சோனி ஸ்பைடர்மேன் கேரக்டர் சும்மா வச்சிருக்கக்கூடாது. ஸ்பைடர்மேனை சுற்றி அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு மூவி கொடுக்கணும். இல்லைனா ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்கிற கேரக்டர் வச்சு அது ஒரு மூவி கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். 2வது முக்கியமானது ஸ்பைடர்மேன் எந்த படத்துலையும் சாகக்கூடாது. அதாவது ஸ்பைடர்மேன் சாகிற மாதிரி எந்த ஒரு படமோ அவங்க எடுக்கவே கூடாது. 3வது முக்கியமான ரூல், சோனி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது நாளைக்கே சோனி கம்பெனியை யாராவது வாங்கிட்டாங்கன்னா ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் மறுபடியும் மார்வலுக்கே வந்துடும். சோனி கம்பெனி என்றைக்குமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். யாரும் சோனி வாங்கக்கூடாது. வாங்கினா ஸ்பைடர்மேன் ரைட் மார்வல்கிட்டே திரும்பி வந்துடும். அப்போ தான் 2002 சோனி ஒரு பயங்கரமான படத்தை இறக்குறாங்க. This is my gift, my curse. Who am I? I'm Spider-Man. சோனி ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கொடுக்குறோம். அண்ட் அந்த படமும் பயங்கர ஹிட் ஆகுது. வீக்கெண்ட்லேயே அது 100 million பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ணுது. அப்போதைக்கு அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ஃபார் சோனி. இப்போ தான் சோனிக்கு புரியுது ஸ்பைடர்மேனால் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸை கொண்டு வர முடியும். அதாவது ஸ்பைடர்மேன் வச்சு ஒரு படம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் கிடைக்குது. அதனால் இப்போ சோனி க்ரீடியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி அவங்க தான் உண்மையான புல்லி மெக்ஃபயர். ஏன்னா அவங்க பணம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறத்துலேருந்து ஸ்பைடர்மேனை அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் முக்கால்வாசி அதில் ஃபெயிலியர்ஸாக தான் ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பைடர்மேன் 3 நம்ம என்ன தான் நம்ம மீம் போட்டு விளாட்னாலும் அந்த படம் உண்மையாகவே ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணி தி அமேசிங் ஸ்பைடர்மேனை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுவும் அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கல. அண்ட் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ரைட் ஃப்ரம் ஸ்பைடர்மேன் 3 அவங்க எடுத்த எல்லா படமுமான தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2, சூப்பராக ஓடின மார்பியஸ், அதுவே மிஞ்சின மேடம் வெப், அண்ட் இப்போது ரீசண்டாக வந்த கிரேவன் தி ஹண்டர், இந்த மாதிரி ஹிட் படங்கள் கொடுத்துருந்தாங்க. என்ன தான் சோனி ஸ்பைடர்மேன் வச்சு நல்ல கேம்ஸ் கொடுத்தாலும், சூப்பராக ஓடுற மாதிரியான அனிமேஷன் மூவிஸை கொடுத்தாலும், அவங்க இந்த மாதிரியான சில மூவிஸ் எடுக்கிறதுனால ரொம்பவே ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அண்ட் அது ஈவன் நல்லாவும் இல்லை, பார்க்குறதுக்கு கூட இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை. And I've got to say in all honesty, it's the biggest piece of dog shit that I have ever heard. அவங்களோட ஐடியா கூட ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். தேவையே இல்லாமல் ஸ்பைடர்மேன் 3 ஸ்பைடர்மேனுக்கு வெனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணதும் சரி, அண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1லேயும் சரி, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2லேயும் சரி, முக்கால்வாசி விஷயங்களை சோனி மாற்றி எழுதியிருக்கிறாங்க அவங்களோட பர்பஸ்க்காக. ஏன்னா அவங்க நிறைய பணம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் 2016 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. Hey everyone. ஓகே, ஸ்பைடர்மேன் இதுக்கப்புறம் மார்வல்குள்ளே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு நல்ல விடுவு காலம் இருக்கும், நல்ல ஸ்பைடர்மேன் கதைகளை கேட்கலான்னு பார்த்தா
சோனி அதை எப்படி நாங்கள் விடுவோம், எங்ககிட்ட தான் ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்லி தேவையே இல்லாமல் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் அயன்மேன் கேரக்டர் வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா, ஸ்பைடர்மேனே இல்லாத ஸ்பைடர்மேன் படங்கள். It's the biggest piece of dog shit that I have ever heard. சோனி கிட்ட எக்கச்சக்கமான ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது அண்ட் அவங்கக்கிட்ட பல அனிமேஷன் மூவி ஃப்ரான்ச்சைசஸும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரான்ச்சைசஸ் இருந்தாலும் ஏன் இந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் மட்டும் அவங்க விட்டு கொடுக்காம பாதுகாத்துன்னு வராங்க? Ever since I was a kid, I've been legit. If I was you, I would cut up my wrist. என்னதான் அவங்கக்கிட்ட பல முக்கியமான ஃபிலிம் ஃப்ரான்ச்சைசஸ் இருந்தாலும், ஜேம்ஸ் பாண்ட் இருந்தாலும், மென் அண்ட் பிளாக் இருந்தாலும், கோஸ்ட் பஸ்டர்ஸ் இருந்தாலும், அண்ட் ஹோட்டல் டிரான்ஸ்ஃபனியா இருந்தாலும், கராத்தே கிட் இருந்தாலும், ஜுமான்ஜியே இருந்தாலும், I'm gonna put some dirt in your eye. அவங்களுக்கு ஸ்பைடர்மேன்லேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் அதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஒருவேளை மார்வல் கிட்ட ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? பல சோனி ஃபேன் சொல்கிறது மார்வல் தான் கரெக்டாக ஸ்பைடர்மேனை ஹேண்டில் பண்ணுறது இல்லை, சோனி கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்வல் ஸ்பைடர்மேனை ஹேண்டில் எப்படி பண்ணியிருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ புதுசாக வந்துக்கிற இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீரீஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். பிகாஸ் அவங்க ஸ்பைடர்மேனை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி இருப்பாங்க. மார்வல் யூனிவர்ஸில் ஒரு ஸ்பைடர்மேன் இருந்தால் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பைடர்மேனை பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் மார்வல் ரிலீஸ் பண்ணால் அனிமேட்டட் ப்ராஜெக்டில் இப்போதைக்கு இதான் ரொம்ப ஹை ரேட்டடாக இருக்குது. அண்ட் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன் மூவிஸில் இந்த மாதிரியான டேக் எடுக்க மாட்டாங்க? சோனி மார்வல் போட்ட கான்ட்ராக்டிங் டீல் படி 30 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சோனி அதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை இவங்க இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ராஜெக்டாக கொடுத்துக்கிறாங்க. அண்ட் மார்வல் ஸ்பைடர்மேன் மேலே ஒரு பர்ஃபெக்ட் டேக் எடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் ஏன் சோனிக்கிட்டேருந்து மார்வல் மறுபடியும் வாங்கிடக்கூடாது? Over my dead body! சோனி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை மறுபடியும் மார்வலுக்கு விற்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சோனி மார்வல் கிட்ட ஸ்பைடர்மேன் ரைட்ஸை மறுபடியும் விற்காது. ஏன்னா ஸ்பைடர்மேனை கொடுக்குற ப்ராஃபிட் ரொம்பவே அதிகம். அண்ட் ரீசெண்டாக வந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ப்ராஃபிட் தான் இப்போதைக்கு சோனிக்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் செட் பண்ணியிருக்கு. ஸ்பைடர்மேனால் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டை இன்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லை, ஸ்பைடர்மேன் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸையும் மார்வல் கிட்ட ஸ்பைடர்மேன் கொடுக்க போகிறதே கிடையாது. மற்ற கேரக்டர்ஸ் மாதிரியான ஃபென்டாஸ்டிக் ஃபோர், பிளேட் அண்ட் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸோட பாக்ஸ் ஆஃபீஸை கம்பேர் பண்ணும்போதும் ஸ்பைடர்மேனோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் ஸ்பைடர்மேன் வச்சு எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதில் மினிமம் கேரண்டின்றது கண்டிப்பாக இருக்கும். மார்வலால் என்னதான் ஸ்பைடர்மேனை பெட்டராகவும் அண்ட் சூப்பராகவும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சாலும் சோனி ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை மார்வல் கொடுக்க போகிறதும் கிடையாது. சோனிக்கு ஜஸ்ட் பணம் தான் தேவை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்வல் கிட்ட ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் மறுபடியும் போகணுமா, இல்லைனா சோனியே ஸ்பைடர்மேனை கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுதா? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.